ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு தேவையான வழிகாட்டுதல் எல்லாம் நமக்கு வெளியிருந்து தான் வரணுமா இல்ல நமக்குள்ளேயே நம்மளோட இயல்பிலேயே அது பொதிஞ்சிருக்கா? வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். போன உரையாடல்ல சஃபா மர்வா பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான தெளிவு அப்புறம் உறுதின்னு ரெண்டு முக்கியமான குணங்களை பத்தி பார்த்தோம். அதோக தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இன்னைக்கு நம்மளோட நோக்கம் குர்ஆனோட 3வது அத்தியாயத்துல வர 95, 96, 97வது வசனங்களை அலசுறது. ஆனா இது ஏதோ மத சடங்குகளை பத்தின ஒரு விளக்கமா இருக்காது. அதையும் தாண்டி அந்த அரபு வார்த்தைகளோட ஆழமான மொழியல் உணர்வுகளை, அதாவது லிங்குவிஸ்டிக் சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கறதா நம்ம நோக்கம். குர்ஆன் 39வது அத்தியாயத்துல 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலவிதமான கருத்துக்களையும் கேட்டு அதுல எது மிகச் சிறந்ததோ எது பகுத்தறிவுக்கு உகந்ததோ அதை தேர்ந்தெடுத்து பின்பற்றவங்க தான் உண்மையான அறிவுள்ளவங்கன்னு சொல்லுது. நம்மளோட இந்த உரையாடலும் அந்த அடிப்படையில ஒரு திறந்த மனசோட செய்யப்படுற ஒரு ஆய்வு தான். இது சரியான அணுகுமுறை. சரி, அப்போ நேரடியா அந்த வசனங்களுக்குள்ள போகலாம். முதல்ல அந்த 3 வசனங்களையும் அதோட பொதுவான மொழிபெயர்ப்போட நான் சொல்றேன். அப்புறம் அதுல இருக்கிற புதிர்களை பத்தி பேசலாம். வசனம் 95. கூறுங்கள், இறைவன் உண்மையே கூறினான். எனவே நேர்மையான இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. வசனம் 96. நிச்சயமாக மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் இல்லம் பக்காவில் உள்ளதாகும். அது பாக்கியம் பெற்றதாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழிகாட்டியாகவும் இருக்கிறது. வசனம் 97. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக, இப்ராஹிம் நின்ற இடம். யார் அதில் நுழைகிறாரோ அவர் அபயம் பெற்றவராவார். அந்த இல்லத்திற்கு சென்று வர சக்தி பெற்ற மனிதர்கள் மீது இறைவனுக்காக ஹஜ் செய்வது கடமையாகும். இப்போ இதை கேட்கும்போது சில கேள்விகள் வருது. பக்கான்னு ஒரு வார்த்தை. பொதுவா இது மக்காவோட இன்னொரு பேர்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் வீடு ஒரு குறிப்பிட்ட நகரத்துல மட்டும் ஏன் இருக்கணும்? அப்புறம் ஹஜ், அதாவது லட்சிய யாத்திரைன்னு சொல்றீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சும்மா மேலோட்டமா புரிஞ்சுக்கிறத விட ஆழமான அர்த்தங்களை கொண்டிருக்குன்னு தோணுது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் இந்த உரையாடலோட மையமே. இந்த வார்த்தைகளோட மொழியில் உணர்வுகளை நாம புரிஞ்சுக்கும் போது இந்த வசனங்களோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியும். முதல்ல அவ்வல்ங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம். இதற்கு முதல்னு நேரடி அர்த்தம் இருந்தாலும் முதன்மையான, அடிப்படையான அல்லது தொன்மையானங்கிற ஆழமான அர்த்தங்களும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன் என்பதை விட பிரைமரி அல்லது ஃபண்டமெண்டல் ஹவுஸ்னு புரிஞ்சுக்கலாம். ஓ, அப்போ முதல்னு சொல்றதை விட அடிப்படையானன்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கு. சரி, அடுத்ததா நீங்க கேட்ட அந்த முக்கியமான வார்த்தை பக்கத். இது மக்கா நகலத்தோட இன்னொரு பேர்னு பொதுவா சொல்லப்பட்டாலும் அதோட வேர்ச்சொல் உணர்வை பார்த்தா அது முற்றிலும் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அதோட அர்த்தம் அழுகை, வருத்தம், நெருக்கடி, கூட்டம் நெரிசல் படுவது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா பக்கா என்பது ஒரு இடத்தோட பேரை விட அது ஒரு மனநிலையை குறிக்குதுன்னு சொல்றீங்களா? அதாவது மனிதனோட முதல் வீடு ஒரு நெருக்கடியோட அல்லது அழுகையோட ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்க. இது முற்றிலும் புதிய கோணம். சரியா புடிச்சிங்க. இங்க ஒரு முக்கியமான இலக்கண நுணுக்கத்தையும் நாம கவனிக்கணும். வசனத்துல பி பக்கத் அப்படின்னு வருது. அந்த பி அப்படிங்கிற முன்னிடை சொல்லுக்கு அரபியில பல அர்த்தங்கள் இருக்கு. தமிழ்ல வீட்ல இருக்கேன்னு சொல்றதுக்கும் புத்தகத்தோட இருக்கேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. இல்ங்கிறது இடத்தை குறிக்குது, உடன்கிறது ஒரு நிலையை குறிக்குது. அதேதான். இங்க அந்த பீங்கிற எழுத்து உடன் அல்லது கொண்டு, வித் என்ற அர்த்தத்துல தான் முதன்மையா வருது. அப்போ இது பக்காவில்னு ஒரு இடத்தை பத்தி பேசல, பக்காவுடன் அதாவது பக்காவை கொண்டு அப்படின்னு ஒரு நிலையுடன் இருப்பதை பத்தி பேசுது. அப்போ மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதன்மையான அடைக்கலம் அழுகையுடன் அல்லது நெருக்கடியுடன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வருதே. இது மொத்த பார்வையுமே புரட்டி போடுது. சரி, இந்த நெருக்கடியான நிலையில தான் நம்ம பயணம் தொடங்குதுன்னா நாம போய் சேர வேண்டிய அந்த வீடு அல்லது அடைக்கலம் எது? அந்த பைத்தின்ற வார்த்தைக்கு என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? அருமையான கேள்வி. பைத் அப்படின்னா வெறும் செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் மட்டும் இல்ல. அது ஒரு நிம்மதியான வசிப்பிடம், பாதுகாப்பான அடைக்கலம் அப்படிங்கிற உணர்வையும் கொடுக்குது. எங்க ஒருத்தர் மன அமைதியோட பாதுகாப்பா உணர்றாரோ அதுதான் அவரோட உண்மையான பைத். அது ஒரு வீடா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், ஏன் ஒரு மனநிலையா கூட இருக்கலாம். ஓகே, அப்போ நாம நெருக்கடிங்கிற ஒரு நிலையில இருந்து பாதுகாப்பான அடைக்கலம்ங்கிற ஒரு நிலைக்கு பயணிக்கணும். அப்போ அந்த பயணத்தோட பேர் தான் ஹஜ்ஜா.
இதுவரைக்கும் ஹஜ்ஜுங்கிறது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர புனித பயணம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி இதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஹஜ் என்ற சொல்லோட வேர்ச்சொல் அர்த்தம் தர்க்கம் அல்லது தெளிவான வாதம். இதிலிருந்து தான் ஒரு இலக்கை நோக்கி உறுதியாக பயணித்தல் என்ற உணர்வு வருது. அதாவது சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதில்ல, ஒரு தெளிவான அறிவார்ந்த நோக்கத்தை முடிவு செஞ்சு அதுக்கான வாதங்களை மனசுல நிறுத்தி அந்த இலக்கை நோக்கி உறுதியா பயணிக்கிறது தான் ஹஜ். அதனால இத லட்சிய யாத்திரை அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியா இருக்கும். அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா, மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதன்மையான அடைக்கலம் ஒரு நெருக்கடியுடன் தொடங்குகிறது. அது பாக்கியமும் வழிகாட்டுதலும் நிறைந்தது. அந்த அடைக்கலத்துல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு. அந்த நெருக்கடியான நிலையிலிருந்து பாதுகாப்பான நிலைக்கு ஒரு லட்சிய யாத்திரை செய்வது கடமை. இதுதான் அதோட புதிய பரிமாணம். ஆனா அந்த அடைக்கலம் எது? அந்த அழுகையோட தொடங்குற பாக்கியம் எது? இதுதான் அந்த வசனங்களோட அழகு. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குது? ஒரு குழந்தை பிறக்கும்போது அழுது கொண்டேதான் இந்த உலகத்துக்கு வருது. அந்த அழுகை ஒரு சோகத்தோட அடையாளம் இல்ல, அது ஒரு பாக்கியமான நிகழ்வு. அதுதான் உயிர்ப்போட அடையாளம். அப்போ மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அந்த முதல் வீடு, அந்த முதன்மையான அடைக்கலம் எது? அது அவனுடைய உடல் தான். இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்குறதே ஒரு அழுகையோட தான் பக்கம். அதனால அழுகையோடும் கூடிய பாக்கியம் என்பது நம்ம பிறப்பையே குறிக்குது. அப்போ அந்த அடுத்த வரி, அந்த வீட்டில் இப்ராஹீமின் நிலைப்பாடான தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன என்பது நம்ம உடம்புக்குள்ளேயே, நம்ம இயல்புக்குள்ளேயே அந்த அத்தாட்சிகள் இருக்குன்னு அர்த்தம் தருதா? ஆனா ஒரு நிமிஷம், நீங்க இப்ராஹீமின் நிலைப்பாடுன்னு சொல்றீங்க, ஆனா வசனத்துல அத்தாட்சிகள்னு வருது, அதுவும் அந்த வீட்டுல, அதாவது நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு மனிதரோட நிலைப்பாடு இன்னொருத்தரோட உடம்புல அத்தாட்சியா இருக்க முடியுமா? மிக முக்கியமான ஆழமான கேள்வி இது. இங்கதான் நாம மகாமு இப்ராஹிம் அப்படிங்கிற சொற்றொடரை சரியா புரிஞ்சுக்கணும். மகாம்னா ஒரு இடம்னு அர்த்தம் இருந்தாலும் அதோட இன்னொரு ஆழமான அர்த்தம் நிலைப்பாடு, நிலை. இன்னைக்கு கூட நாம உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அது மாதிரிதான். அப்போ மகாமு இப்ராஹிம்னா இப்ராஹிமின் நிலைப்பாடு, அதாவது ஸ்டாண்ட் ஆஃப் இப்ராஹிம். அந்த நிலைப்பாடு தான் தெளிவான அத்தாட்சிகள். அது எப்படி நம்ம உடம்புல இருக்குன்னா, அந்த நிலைப்பாடுகள் எல்லாமே மனிதனுக்கு இறைவன் கொடுத்த இயல்பான உள்ளார்ந்த நற்குணங்கள். அந்த குணங்கள் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு. இப்போதான் இந்த உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அப்போ அந்த நிலைப்பாடு என்ன? அந்த குணங்கள் என்னென்ன? அது எப்படி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இயல்பாகவே, அதாவது இன்பில்ட்டாக இருக்குங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? கட்டாயமா. குரானின் பல இடங்கள்ல இப்ராஹிமோட குணாதிசயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. அத நாம தொகுத்து பார்க்கலாம். இந்த குணங்கள் எல்லாமே மனித இயலோட ஆணிவேர்ல இருக்கு. முதலாவதா, அவர் மிகவும் கனிவான குணம் கொண்டவர். நீங்க எந்த சின்ன குழந்தைய பார்த்தாலும் அதுக்கு இயல்பாவே ஒரு கருணை, ஒரு அன்பு இருக்கும். கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் அது வளரும்போது இந்த சமூகத்திலிருந்து கத்துக்கிற விஷயங்கள். ஆனா இரக்கங்கிறது நம்மளோட அடிப்படை இயல்பு. அது நம்மளோட டிஎன்ஏலயே இருக்கு. ஆமா, ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ பார்த்தா அதை தடவி கொடுக்கணும்னு ஒரு குழந்தைக்கே இயல்பா தோணுது இல்லையா? அது யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, அது உள்ளேந்து வர்றது. சரி, அடுத்த குணம் என்ன? ரெண்டாவது, அவர் எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதவர். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிற பகுத்தறியும் திறன், இதுவும் மனிதனோட பிறவி குணம்தான். ஒரு குழந்தை வளர வளர 1000 கேள்விகளை கேட்கும். வானம் ஏன் நீளமா இருக்கு, பறவை எப்படி பறக்குதுன்னு அது கேள்வி கேட்கறது அதோட இயல்பான பகுத்தறிவு தேடலோட வெளிப்பாடுதான். உண்மைதான். பல நேரங்கள்ல நாம தான் ரொம்ப கேள்வி கேட்காத, சொல்லதை செய்யின்னு சொல்லி அந்த இயல்பான பகுத்தறிவு தேடலை மழுங்கடிச்சிடுறோம். மூன்றாவது, பகுத்தறிவுக்கு முதலிடம் கொடுத்தவர். உணர்ச்சிகளை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இதுவும் நம்மளோட இயல்புதான். ஒரு பிரச்சனை வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல ஒரு முடிவெடுக்காம நிதானமா யோசிச்சு எது சரின்னு பகுத்தறிவு சொல்லுதோ அதை செய்யணும்னு நம்ம மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சியின் குரல் தான் இந்த இயல்பு. ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு கோபமான சூழ்நிலையில உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு பகுத்தறிவோடு யோசிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய சவாலாவே இருக்கு. ஆனா அந்த உள்ளுணர்வு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. நாலாவதாக, அகிலத்தின் இறைப்பேராற்றலின் சமாதானத்தையும் வழிகாட்டுதலையும் நாடுபவர். நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அமைதியை தேடுற ஒரு உள்ளார்ந்த ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும்.
ஒரு அமைதியான இடத்துல தனியா உட்கார்ந்தா கிடைக்கிற நிம்மதி, இது எல்லாமே அந்த உள்ளார்ந்த அமைதி தேடலோட பிரதிபலிப்பு தான். 100% உண்மை. எவ்வளவுதான் சொத்து புகழ் இருந்தாலும் கடைசில மன நிம்மதி வேணும் தான் எல்லாரும் தேடி ஓடுறாங்க. அது ஒரு அடிப்படை தேவை. 5வது, எதிர்மறை உணர்ச்சிகள் அந்த இறை உணர்வில் கலந்து விடாதபடி விழிப்புடன் இருப்பவர். கோபம், பொறாமை, பேராசை போன்ற உணர்வுகள் நமக்குள்ள வரும்போது இது தப்பு, இப்படி நினைக்க கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் இல்லையா? அந்த சுய கட்டுப்பாடு, அந்த சமநிலையை காக்கும் திறன், அதுதான் இந்த குணம். ஆமாம், அந்த உள்ளுக்குரல். நம்ம தப்பு செய்ய போகும்போது நம்மள தடுத்து நிறுத்த முயற்சி பண்ற அந்த மனசாட்சியின் குரல் தான் இது. சில சமயம் நாம அதை கேட்கறோம், சில சமயம் கேட்காம விட்டுடுறோம். கடைசியா 6வது, நேர்மையான செயல்பாட்டை முன்னிறுத்துபவர். யாருமே பார்க்காத இடத்துலயும் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உணர்வு. நேர்மையா இருக்கணும், உண்மைய பேசணும்னு நமக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படை அறவுணர்வு தான் இது. ஒரு பொருளை கீழே தவற விட்டா அதை எடுத்து உரியவர்கள்ட்ட கொடுக்கணும்னு தோணுது இல்லையா? அது இந்த இயல்பான குணத்தோட வெளிப்பாடுதான். இந்த குணங்கள் தான் இறைவன் மனிதர்களுக்காக ஏற்படுத்திய அந்த பாதுகாப்பான, பாக்கியமான முதல் அடைக்கலம். அதாவது நம்ம உடம்புக்குள்ள, நம்ம இயல்புக்குள்ளேயே இந்த பாதுகாப்பு வளையம் இருக்கு, அப்படிதானே? மிக சரியாக சொன்னீர்கள். இந்த இயல்பான நற்குணங்கள்ல நாம நிலைச்சு நிக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பா, நிம்மதியா உணர்றோம். அதுதான் உண்மையான அபயம் பெற்ற நிலை. அதுதான் உண்மையான பைத், அதாவது பாதுகாப்பான வீடு. எப்போ இந்த இயல்புல இருந்து நம்ம விலகி போறோமோ, அதாவது பொய் சொல்லும்போது, கோபப்படும்போது, பொறாமப்படும்போது, அப்பதான் வாழ்க்கையில நெருக்கடி பக்கா ஏற்படுது. நமக்கே நம்ம மேல ஒரு வெறுப்பு, ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்லையா? ஆமா, நிம்மதி போயிடுது. அந்த நெருக்கடியில நாம நம்ம தப்ப உணர்ந்து, வருந்தி, அழுது, பக்கா திருந்தி, மறுபடியும் நம்மளோட இந்த இயல்பான, நேர்மையான நிலைக்கு திரும்புறதுக்கு நாம எடுக்கிற ஒவ்வொரு அறிவார்ந்த முயற்சி தான் உண்மையான லட்சிய யாத்திரை. அது வெளியே எங்கேயோ போயிட்டு வர்றதில்ல. நமக்குள்ளேயே நம்ம தவறான குணங்களிலிருந்து நல்ல குணங்களுக்கு திரும்புற பயணம் அது. இது ஒரு முழுமையான, ஆழமான விளக்கம். அப்போ நமக்கான வழிகாட்டுதலும் பாதுகாப்பான அடைக்கலமும் நமக்கு வெளியில இருக்கிற கோயில்லையோ, மசூதிலையோ, சர்ச்லயோ இல்ல. அது நமக்குள்ள இருக்கிற அந்த இப்ராஹிமின் நிலைப்பாடு போன்ற உயரிய, இயல்பான குணங்கள்ல தான் இருக்கு. இந்த நற்குணங்களோட வாழ்றது தான் பாதுகாப்பான வாழ்க்கை. அதிலிருந்து விலகிறது தான் நெருக்கடி. மீண்டும் அந்த நற்குணங்களுக்கு திரும்புவது தான் லட்சிய யாத்திரை. இதுதான் இந்த உரையாடலோட சாராம்சம். ஆம், வாழ்க்கையில ஏற்படுற நெருக்கடிகளை, பிரச்சனைகளை கண்டு நாம துவண்டு விடக்கூடாது. அந்த அழகை, அந்த வருத்தம், பக்கா எல்லாமே நாம நம்ம உண்மையான இயல்பிலிருந்து விலகி போயிட்டோன்னு நமக்கு கிடைக்கிற ஒரு சிக்னல். அந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு நாம நம்மை நாமே சரி செய்து கொண்டு நமது உண்மையான, பரிசுத்தமான இயல்புக்கு திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு தான் அந்த நெருக்கடி. இதுதான் அழுகையுடன் பாக்கியவும் இருக்கிறது என்பதன் ஆழமான செய்தி. அந்த நெருக்கடி தான் நம்மை நம்முடைய உண்மையான வீட்டுக்கு, அதாவது நமது நல்ல இயல்புக்கு திரும்ப வழி நடத்துற ஒரு வழிகாட்டி. இந்த உரையாடலை கேட்கிற நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அற்புதமான உள்ளார்ந்த குணங்கள், கருணை, பகுத்தறிவு, நேர்மை, அமைதியை தேடுதல் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்தால், இன்று நம் அன்றாட வாழ்வில் அந்த குணங்களை முழுமையாக வெளிப்படுத்த விடாமல் தடுக்கும் வெளிப்புற தாக்கங்கள் எவை, அல்லது நமக்கே தெரியாமல் நாம் பழகிக்கொண்ட நமது சொந்த பழக்க வழக்கங்கள் எவை? சிந்தித்து பாருங்கள்.